ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன் சொல்லறம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தலை போட்டி முடிஞ்சுது. நம்மளுடைய கானா வினோத் முதல் முறையாக கேப்டன் ஆனார். வேற லெவல். அதை நீங்கள் ப்ரொமோலையும் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த போட்டி, உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி கூட இந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய முழு சப்போர்ட்டை கொடுத்தாங்க. கனியால் முடியல பாவம், ஏன்னா அமித் வந்துட்டு ரொம்ப பல்காக இருக்கிறனால முடியல. அதேமாதிரி அமித் வந்து இப்படி கையை வச்சுட்டும் பண்ண முடியல. இந்த நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. விஜய் பார்வதியும் வந்துட்டு ஜஸ்ட்டில் போச்சு. சார் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வச்சு தான் இந்த கேமு. அதுலேயே தெரிஞ்சு போச்சு விஜய் பார்வதிக்கு ரொம்ப பெரிய அடின்னு. ஆனால் திவ்யா அவங்களோட என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம், அதாவது திவ்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கும் எப்பயுமே ஒத்து வராது. விஜய் பார்வதி திவ்யாவை நம்புவாங்க. ஆனால் திவ்யா வந்து விஜய் பார்வதியை பற்றி எப்பயுமே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை திவ்யாவுக்கு பிடித்த ஆள் இருந்திருந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? நல்ல சப்போர்ட் தான். அதே மாதிரி மற்றவங்க எல்லாருமே நல்லா ஒரு செம்மையாக பண்ணாங்க. ஆதரெல்லாம் சர்புருன்னு போனாங்க. ஏன்னா அவங்க வெயிட் கம்மி, சபரி தள்ளுற விஷயங்கள். ஆனால் கமருதினும் கானாவனத் வெயிட் கம்மி. கமருதின் நல்ல பலமான ஒரு ஆள். ஸோ அதனால் சூப்பராக வந்து பண்ணாங்க. அப்படியே செம்மையாக போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு அந்த ஜட்ஜாக இருந்த நம்ம சாண்ட்ரா எவ்வளோ எண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, சுபிக்ஷா வந்து 29 பால் எடுத்தாங்க. அப்புறமா நம்ம வந்து ஆத்ரே அரோரா வந்துட்டு 30 பால். சூப்பராக அவங்களுக்கும் செம்மையாக இருந்துச்சு, செட் ஆச்சு. ஏன்னா ஒல்லியாக இருக்காங்களே. அதுக்கப்புறம் வினோத் 32, அப்புறமா வந்து ஆத்ரே வந்து 28, பார்வதி வந்து 29, அமித் வந்தது 29. ஸோ 32 பால் எடுத்து அந்த பிடிச்சி நம்ம வினோத் தான் வின் பண்ணாங்க. சப்போஸ் கமருதீன் விஜய் பார்வதி பக்கம் வந்திருந்தால் மேபி தேர் இஸ் எ சான்ஸ் நடந்திருக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஆனால் வினோத் சூப்பராக வந்திருக்காரு. அதை வந்து பிக் பாஸ் வந்து வாழ்த்துக்கள் கூட சொன்னார். சொல்லிவிட்டு சூப்பராக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் ரூல்ஸை யாருமே மீறாமல் முடிஞ்ச ஃபஸ்ட்டு டாஸ்க் இதுதான் இந்த சீசன் 9ன்னு சொல்லிட்டார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம இருந்துச்சு. உடனே அமித் ஏன் போன வாரம் சார் அப்படின்னா அதுக்கு பதில் வரல. அதுவுமே ரூல்ஸ் மீறப்படாமல் நல்லா தான் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இதை தான் வந்துட்டு பிக் பாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ வீட்டு தலைவர் நம்மளுடைய வினோத் வந்திருக்காரு. இதுலேயே சின்ன இடக்கு வேறு வந்துச்சு. கமருதீன் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அவங்களோட பால் வந்து இதில் இருந்த பால் தான் போடுது, அது வெளியில் இருந்த பால்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொன்னோடனே கொஞ்சம் இதுவாகிட்டாங்க, காண்டாயிட்டாங்க. அப்புறமா அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி விடு, நீ அப்படி பார்த்தா கூட 28 தானே வருது, விடு நாங்கள் ஆனால் ஒன்றை விட அதிகன்ற மாதிரி சொல்லிட்டு போனார். ஸோ புகை ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வினோத் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுக்க போகிறான்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.